செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டியிருக்கிறார் சிறுவனின் தந்தை. அது தொடர்பான விவரம் இருக்கா? என்ன குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சிறுவனின் தந்தை சொல்லியிருக்கிறாரு? அதாவது மனுதாரர் பிரபாகரன் என்பவர் தரப்பிலே வைக்கப்பட்ட வாதத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டத்தில் இது போன்ற தள்ளுமுள்ளு நடைபெற உள்ளது என மாலை 3:15 மணி அளவிலே திமுக உறுப்பினர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் என்பதும், அந்த பதிவிட்டுள்ள நண்பர் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர் என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக உச்சநீதிமன்றத்திலே வைக்கப்பட்டது. மேலும் இந்த தள்ளுமுள்ளு தானாக ஏற்பட்டதில்லை, வேண்டுமென்றே உண்டாக்கப்பட்டது என்கிற குற்றச்சாட்டும் அந்த பிரபாகரன் தரப்பிலே வைக்கப்பட்டது. இதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டு அதற்கான விவரங்கள் என்ன என்பதையும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு புறம் சிபிஐ விசாரணை தேவை, இன்னொரு புறம் அதற்கு அவசியம் இல்லை என்கிற வாதம் என்று பல்வேறு விதமான வாதங்கள். இதற்கு இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பல்வேறு மனுக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது அனைத்தையும் தற்போது நீதிபதிகள் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நெரிசல் ஏற்படும் என்று பதிவிட்ட நபர் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புடையவர் என்று மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கு, அதன் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது, அதிலுமே அவர் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு அவர் என்ன காரணங்களை குறிப்பிடுறாரு? அதில் சொல்லப்படும் முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த குழுவிலே உள்ளவர்கள் தமிழக காவல் அதிகாரிகள். தமிழ்நாடு காவல் அதிகாரிகளை விசாரணை நடத்தும் போது தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கைகள் எடுத்ததா என்ற கேள்வி எழும்போது நியாயமாக நடந்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்கிற சந்தேகத்தை தான் மனுதாரர் எழுப்பியிருக்கிறார். ஆகவேதான் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தால் உண்மை வெளிவருமா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதையே சிபிஐ விசாரணைக்கு காரணமாக தெரிவித்திருக்கிறார்.